எல்லோருக்கும் தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கையென பொழில் நிறைந்த காரை திருமணக்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழ் அவளை என்னகத்தில் கொலுவிதித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் விதுசன் அவர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியோடு ஓம் தொலைக்காட்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் யாவருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற மகுட வாசகத்துக்குள் ஆன்மீகம் அறிவோம் எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சிகளை காலம் முழுவதும் ஓம் தொலைக்காட்சி வாயிலாக அறிந்தும் தெரிந்தும் நயந்தும் நல்ல வண்ணம் வாழுகின்ற வழிமுறைகளை இறைவன் எம்பாயிலாக நேயர்களோடு இணைத்து கொண்டிருப்பதை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே நேயர்களை வாருங்கள், என்றும் வாழ்வாங்கு வாழெல்லாம் வாழ்வாங்கு வாழ எமது மனம் எப்படி அமைய வேண்டும் என்ற விடியற் பரப்புக்குள் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்லலாம் என்று எண்ணுகிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும், திணிய நெஞ்சம் வேண்டும், திகழ்ந்த நல் அறிவு வேண்டும். அத்தனையையும் இறைவன் எமக்கு அருளுவான் என்ற சிந்தனையோடு நல்ல வண்ணம் வாழெல்லாம் என்ற விடயப்பரப்புக்குள் உங்களை கூட்டிச் செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அரிது அரிது மானுடராதல் அரிது, அதனிலும் அரிது கூன்குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிது. கூன்குருடு செவிடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. மனித வாழ்க்கையினுடைய ஒழுங்குகளை, அந்த நல்ல சிந்தனைகளை வரிசைப்படுத்தி இருக்கிறார் தமிழ்தாய் தமிழ் மூதாட்டி ஔவையார். அந்த ஒழுங்கை நாங்கள் பின்பற்றுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே தலையாய கடமை. அதனாலே தான் வாழ்வாங்கு வாழெல்லாம். இந்த ஒழுங்கை நாங்கள் கடைப்பிடித்தால் இந்த உலகத்திலே நல்ல வண்ணம் வாழலாம். நல்ல வண்ணம் வாழ வேண்டுமென்றால் சில நியதிகளை எம்மிடத்திலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த நியதிகளை நாங்கள் ஒழுங்காக பேணுவோமாக இருந்தால் உலகத்திலே நல்லவர்களாக, வல்லவர்களாக, எல்லாம் உள்ளவர்களாக வாழலாம், நல்ல வண்ணம் வாழலாம். உலகில் ஒவ்வொரு மனிதனும் நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமைகள் எவை எவை என்பதை அழகாக முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். எங்களுடைய புராண இதிகாச வேதங்கள் ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவற்றை இந்த ஒழுங்குகளை செம்மையாக கடைப்பிடிப்பவர்கள், செம்மையாக பேணுபவர்கள் பாராட்டப்படுவார்கள். புகழும் பெருமையும் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாழ்வாங்கு வாழ நாங்கள் நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமைகள். பாருங்கள் நேயர்களே, அதுவே அந்த வாழ்வாங்கு வாழுகிற பொழுது எங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த நாங்கள் துக்கத்தோடு, துயரத்தோடு, துன்பத்தோடு வாழுகிறோம் அல்லவா? ஏன்? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நெறிகளை
பின்பற்றாமல் இருக்கிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித வாழ்வு. எப்படியும் வாழலாம் என்பது மனித வாழ்வு அல்ல. அதுதான் வரையறை. இப்படி வாழ்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் எமக்கு ஒரு பாடம். அது மட்டுமல்ல, வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவார், ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உணர்வு வேண்டும். இறைவனை சதா மனம் மொழி மெய்களினாலே நினைத்து வழிபாடு செய்பவர்களுடைய உறவு பேண வேண்டும். ஆகவே நாங்கள் நல்ல உறவை பேணினால் நல்ல வண்ணம் வாழலாம். உத்தமர்களாக இருப்பதில் எவ்வளவு பெருமை உள்ளதோ அவ்வளவு மகிழ்வும் இருக்கிறது. நாங்கள் உத்தமர்களாக வாழ வேண்டும் என்றால் நேயர்களே, இவற்றையெல்லாம் பின்பற்றியே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒழுங்கு தரப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பேண வேண்டும், பேணி ஒழுக வேண்டும். ஒழுகினால் வாழ்வாங்கு வாழலாம். இன்றைக்கு அது இல்லாமல் போகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களுக்கு நாங்கள் ஆள்படுகிறோம் என்று சொன்னால், துன்பங்கள் எம்மை துரத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை நாங்கள் கடைப்பிடிக்காமல் விட்டு விடுகிறோம். ஒவ்வொருவரும் உத்தமராக விளங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது எங்களுடைய மனம். மனமது செம்மையானால் மந்திரம் பாராயணம் செய்ய தேவையில்லை, ஜபிக்க தேவையில்லை. மனம் செம்மையாக இருக்க வேண்டும். மனம்தான் வாழ்வியல். மனம்தான் எதை நினைக்கிறது, மனம்தான் எதை நடத்துகிறது, எல்லாவற்றையும் இயக்குவது மனம். பாருங்கள் நேயர்களே, மனதில் மாசு கொள்ளக்கூடாது, மனதில் குற்றம் இருக்கக்கூடாது, பிறரை பற்றி தவறாக எண்ணக்கூடாது. மற்றவர் எங்களை பற்றி தவறாக நினைத்தாலும் நாங்கள் அவரை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. அதை பேண வேணும். அது முடியாது என்றால் அவரை போல நாங்களும் வந்து விடுவோம். அது மட்டுமல்ல நேயர்களே, ஒருவர் குற்றமுடையவராக இருந்தாலும் நாம் அதனை மனதிலே வைத்துக்கொண்டு நம்மை நாமே வருத்தி கொண்டிருந்தால் இத்தகைய நன்மையும் வராது. இதை நன்கு உணர வேண்டும். இதை எங்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளிலே பேணப்பட வேண்டிய ஒருமைப்பாடு இதுதான் நேயர்களே. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்வியல் சிந்தனைகளை நாங்கள் சுமக்க வேண்டும். நம்முடைய மனதில் எப்பொழுதும் சாந்தம், அமைதி, மகிழ்ச்சி என்பன நிலவுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அமைதியாக வாழ வேண்டுமப்பா. ஆகவே நாங்கள் அமைதியாக வாழ்ந்து சாந்த மனதோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோமாக இருந்தால் வாழ்வாங்கு வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், எல்லாம் உடையவராக வாழலாம். அதை விடுத்து மனதிலே சதா வேதனையை சுமக்க கூடாது. வேதனையை சுமக்க கூடாது என்றால் நல்ல மனதை நாங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய மனதில நல்லனவற்றை சிந்திக்க வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லெண்ண எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். பாரதி அழகாக பேசுவார். இவ்வாறான சிந்தனையில் வாழ்க்கையை நடத்துவோமானால் எல்லா வகையிலும் வெற்றி அடையலாம். அதை நம்புங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மரபு வழியிலே நாங்கள் வாழத் தொடங்கினால் எங்களுடைய கடமைகளில், வாழ்வியல் துறைகளில், வாழ்வியல் அம்சங்களில் வெற்றி அடையலாம். அது மட்டும் உண்மை. அது மட்டுமல்ல நேயர்களே, காலையிலே உறக்கத்திலிருந்து தெளிந்த பின்னரே படுக்கையிலிருந்து எழ வேண்டும். விறுவிறண்டு எழக்கூடாதப்பா. நாங்கள் இரவு நித்திரைக்கு போகிறோம் தானே, காலையில நித்திரையால் எழும்ப வேண்டும், சத்தம் போட்டுக்கொண்டு எழும்பக்கூடாது. அமைதியாக கண்ணை விழித்து மெதுவாக அமைதியான மனப்பாங்கோடு பக்குவமாக நித்திரையில விட்டு எழ வேண்டும். உறக்கம் நித்திரை கலந்த நிலையில் அன்றைய செயல்களுக்கு சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு டைம் டேபிள் போட வேண்டும், ஒரு நேர சூசி ஒன்றை போட வேண்டும். இன்றைக்கு காலமை, அதாவது இன்றைக்கு 10/6/2026 புதன்கிழமை. நாங்கள் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு இயக்கப் போகிறோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இடம்பெறப் போகிறது. ஒரு பட்டியல் போட வேண்டும். எப்போதும் அந்த ஆனந்த நிலையில் உள்ளவன் இறைவன். இது யார் எங்களை மேற்பார்வை செய்கிறான்? எங்களை இதையெல்லாம் நாங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம் தானே.
எங்களை மேற்பார்வை செய்பவன் இறைவன். அவன் ஆனந்த நிலையில் இருக்கிறான். அது மட்டுமல்ல நேயர்களே, எனவே சில நிமிடங்கள் இதை செம்மைப்படுத்த வேண்டுமென்றால் இறை சிந்தனையில் எங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தி இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே முகங்கழுவி விட்டு அல்லது நீராடி விட்டு சுவாமியரை அல்லது ஒரு திறந்த வெளி இடத்திலே இறைவனை ஒரு 2 நிமிடம் 1 நிமிடமாவது அமைதியான சிந்தனையிலே இருக்க வேண்டுமே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை இயக்க போகிறோம். இறைவா, இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த ஒழுங்குகளுக்கு எந்த விதத்திலும் களங்கமோ துன்பமோ ஏற்படக்கூடாது. நீங்கள் தான் காவல் செய்ய வேண்டும். இவ்வளவு அழகப்பா. இதுதான் வாழ்க்கை தத்துவம். வாழ்வாங்கு வாழலாம். உறக்கம் முழுவதுமாக கலைந்த நிலையிலே, பூரணமாக உறக்கம் கலைந்த நிலையிலே முதற்கண் நமது உள்ளங்கையை நமது பார்வையை செலுத்துதல் வேண்டும். இதை நான் கட்டாய பாங்க சொல்லவில்லை. உள்ளங்கையை பாருங்கள். நித்திரையால் எழுந்தவுடனே இந்த சிந்தனையில 2 உள்ளங்கையையும் படுக்கையில இருந்து பாருங்கள். நல்ல அழகான தத்துவம். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தத்துவங்கள் நிறைந்தது. சில பேர் உறக்கத்தில் இருந்து சண்டையோடையே எழும்புவார்கள், கத்தி குளறிக்கொண்டு எழும்புவார்கள். அப்பா, காலையில் ஏதாவது சொப்பனம் கனவு கண்டுவிட்டால் அப்படியே விரண்டு அடித்து எழும்புவார்கள். ஆகவே அன்றைய நாள் ஒழுங்காக இயங்க முடியாது. ஆகவே உறக்கத்திலிருந்து எழுகிற பொழுது ஆடவர்கள் என்றால் யார் தெரியும் தானே? இதை கேட்கவா மதுரோவை? ஆண்கள் இடப்பக்கமாக தரையில் ஊன்றியும் தங்களுடைய கையை இடப்பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பக்கம் தானே இருக்குது. அந்த இடப்பக்கமாக நித்திரையிலிருந்து எழும்புற பொழுது, தரை என்றால் நிலம்தானே, நிலத்திலே ஊன்றியும் இடப்பக்கமாக ஆண்கள் ஊன்றவானும், ஊன்றித்தான் எழும்பவானும். இந்த பெண்களுக்கு சொல்லி என்று இல்லை, மாதர்கள் மகளிர் பெண்கள் வலப்பக்கமாக தரையிலே ஊன்றியும் அப்படியே கையை ஊன்றி மெதுவாக எழும்பி இருக்க வேணும். இருந்து பின்னர் எழுந்து நின்று செல்லுதல் வேண்டும். எழுந்து செல்லத்தானே வேண்டும். அப்படியே இருக்க முடியாதானே காலையிலே எழும்பி. அப்ப ஆண்கள் இடப்பக்கமாக கையை ஊன்றி மெதுவாக எழும்பி பிராந்தையோ அறையோ இருந்து நடக்க வேணும், வெளியில போக வேணும், உள்ளுக்கு வர வேணும். பெண்கள் வலப்பக்கமாக கையை ஊன்றி அப்படியே மெதுவாக எழும்பி நடக்க வேணும், ஆரம்பிக்க வேணும், வாழ்க்கையை தொடங்க வேணும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். வாழ்வாங்கு வாழலாம். வைகரையில் துயில் எழுவது சான்றோர் வாக்கு. கிடந்து 9 மணி 10 மணிக்கு அப்படியே வெயில் வந்து எங்களுடைய திருமேனியில பட்ட பிறகு அப்படியே வெயில் வந்துடுது, எழும்புவான். அப்படி எழும்பக்கூடாது நேயர்களே. அதாவது அதிகாலையில நித்திர விட்டு எழும்ப வேண்டும். அந்த நிலையில் கதிரவன் உதயத்துக்கு 2 மணி நேரம் முன்னதாக எழும்ப வேணும். கதிரவன் சூரியன் பகலவன் அவன் தன்னுடைய ஆட்சியை தொடங்க முதல் 2 மணி நேரத்துக்கு முன்னர் நாங்கள் நித்திர விட்டு எழ வேண்டும். வைகரை துயிலெழு. என்னப்பா அற்புதமான மொழிகளை தந்தார்கள். வைகரையில அப்படி துயில் எழ வேண்டும். காலை கடன்களை தடையின்றி முடிக்க வேண்டும். அதான் வாழ்க்கை பிறப்பு. நாங்கள் சொன்னோம், ஒரு நேர சூசி அப்படியே நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம். பல் துலக்குதல் ஒரு தனிப்பட்ட ஆரோக்கியம். இப்போ பல் துலக்கிறது கூட இல்லாமல் போகிறது. ஆகவே நாங்கள் பல்லு விளக்குறது, பல்லு துலக்குதல், உணவு உட்கொள்வதற்கு முன்னர் பின்னரும் இரவில படுக்க போகும் பல் துலக்க வேணும். காலையில் எழும்பி பல் துலக்கி முகங்கழுவி நீராடுகிறோம் அல்லவா? அதே போல இரவிலே நித்திரைக்கு போகிற பொழுதும் பல் துலக்கி எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். எனினும் காலையிலே எழுந்ததும் அந்த பல் துலக்குதலை கடமையாக கடைப்பிடிக்க வேண்டும். நிச்சயமாக மறக்கக்கூடாது நேயர்களே. இதை நாங்கள் மறந்து விடுகிறோம். பிள்ளைகள் சில வேளை நான் பாடசாலையில் கூட கேட்பேன், என்னடா பள்ளி சிவப்பாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, நீங்கள் நான் பல்லுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு வந்தேன் என்று கேட்டார். சார், நான் பல்லு துலக்க மறந்து விட்டேன், பல்லு விளக்க மறந்து விட்டேன். பாருங்க. ஆகவே பெற்றோர் கவனிக்க வேணும். ஆகவே அங்கே ஆசிரியர் தண்டனமாக்க கூடாது. பிள்ளை வடிவாக அவனுக்கு தேய்ச்சி விட வேணும். பல்ல அவனுக்கு சில வேளையில் ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பல்லு விளக்காம முடியாது, அம்மா பிடிச்சு தேய்க்க வேணும். இப்போ அம்மா பிள்ளைகளுக்கு பல்லு விளக்குறது இல்லை தானே. எனக்கு என்னுடைய அம்மா தான் பல்லு விளக்குறவ, வெக்கம் இல்லை நான் சொல்லுவேன். சின்ன வயசுல அப்படியே கறிக்கட்டி எல்லாம் வச்சு தேய்ச்சதெல்லாம் இன்றைக்கு நினைவுக்கு வருது. பல்பொடி பிறகு ப்ரெஸ் பண்ணுறது, இத்தினப்பா எல்லாத்தையும் விளந்து விட்டோம். அதுலேயும் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அது மட்டுமில்லை நேயர்களே, எனினும் காலையில் எழுந்ததும் பல் துலக்குதல் ஒரு பெருங்கடமை. நாம் இறை வழிபாடு செய்வது நமது மனதை
தூய்மை செய்து கொள்வதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு இன்றியமையாத ஒரு சாதனம். ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு பார்த்தோம் அல்லவா, காலையில் எழுந்தவுடனே இந்த எங்கள் ஒரு நிகழ்ச்சிகள் போட்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பேண வேணும் என்றால், ஒழுங்குபடுத்த வேணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேணும்? இறை சிந்தனை எங்களுக்கு காவலாக இருக்க வேண்டும். எங்களை மேற்பார்வை செய்கிறவன் இறைவன். இப்படி ஒரு ஒழுங்குல, இப்படி ஒரு நிகழ்ச்சி நிரலை அமைத்திருக்கிறார்கள், இவர்களை பேண வேணும். இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு இவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு நான் இறைவனாகிய யான் துணை செய்ய வேண்டும். இறைவன் விரும்ப வேணும் என்றா இறைவனை மனதார பிரார்த்திக்க வேண்டும். ஆகவே சில பேர் நேர்களை பாருங்க, இப்படி குழப்புவார்கள். ஏனென்றால் அந்த வாழ்க்கை பிறப்பில குழப்பம் வரும். அது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மலை விளிம்பில நின்றாலும் நிலை தளராத உறுதி வேண்டும். உண்மையில் அப்படி வாழ பழகுவோமாக இருந்தால் நிச்சயமாக மனிதன் தான் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப பிறவிகளை எடுத்துத்தான் அவன் அனுபவிக்கிறான். தான் பிராரத்துவம். இன்றைக்கு நான் காலையில போய் இவ்வளவு கோயிலுக்கு எல்லாம் சொற்பொழிவு செய்கிறேனே, எனக்கு துன்பமே ஆயிருக்குதே, கல்ல தூக்கி கடவுளுக்கு தலையில வைக்குதே, என்ன பிரச்சனை? இதுதான் பிராரத்துவம். இந்த பிராரத்துவத்தை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். சஞ்சித வினை, அங்கே இது செய்த வினைகள் அனைத்தும் ஆன்மா வேறு பொருந்தி நின்று பிறவிகள் தோறும் அடைந்த இன்ப துன்பங்களை அடைவது சஞ்சித வினை. நல்வினை என்று கூறப்படும் புண்ணியத்துக்கு ஏற்ப இனிமை, எங்களுடைய இனிமை சுகம் நன்மை எனவும், தீமை என்று கூறப்படும் பாவத்துக்கு ஏற்ப துக்கம் தீமை இடையோறு எனவும் அமையும். அது மட்டுமல்ல நேயர்களே, நாங்கள் வாழ்க்கை ஒழுங்கை பார்த்தோம் அல்லவா, இன்றைக்கு நாங்கள் எடுத்த பிறப்பு வாழ்வாங்கு வாழலாம். வாழ்வாங்கு வாழ இந்த சிந்தனைகள் கடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு மனம்தான் காரணம். இந்த மனதில் இந்த சிந்தனைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வாழ தொடங்குவோமாக இருந்தால் இறைவன் எங்களுக்கு துணை செய்வான், வெற்றியை தருவான். இந்த சிந்தனைகளுக்கு நிச்சயமாக நல்ல விருந்து கிடைக்கும், வெற்றி. எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. எந்த ஒரு மனிதனுக்கும் இலட்சியம் வேணும். இலட்சியம் இல்லாத மனிதனாக இருக்க முடியாது. நான் இந்த துறையில தான் முன்னேற வேண்டும், நான் இந்த கல்வியைத்தான் கற்க வேண்டும், இந்த மருத்துவத்துறையில தான் நான் பிரவேசிக்க வேண்டும், இந்த கணிதத்துறை, இந்த விஞ்ஞானத்துறை, இந்த கலைத்துறை, நான் ஒரு டாக்டராக வர வேணும், நான் ஒரு அதிபராக வர வேணும், ஒரு ஆசிரியராக வர வேணும், ஒரு மருத்துவராக வர வேணும். அவனுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கிறதப்பா, அதை நிறைவேற்ற வேணும். இந்த பிராரத்துவம் என்பது நேயர்களே, நாங்கள் இப்புறவியிலே மனிதன் அடையும் நன்மை தீமைகளை குறிக்கும். பிராரத்துவம் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த துன்பங்கள் பாவங்களுக்கு ஏற்பதான் எமக்கு பிறவி வழங்கப்படுகிறது. அதனால் எல்லா பிறவியும் விட மனித பிறவி உன்னதமானது. வினைகளின் சுமை பெரிதாக இருந்தாலும் இறைவன் கருணை கொண்டு எல்லா சுமைகளையும் ஒரே பிறவியில் நுகருமாறு புரியாது இப்பிறவியில் நுகர்வதற்கு மட்டும் இது விதிக்கப்பட்டதாகும். ஆகவே சிறந்த பிறவிகளிலே அரிது மானிடராதல் அரிது. எல்லா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி. சிவபுராணத்திலே மணிவாசகர் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். ஆகவே நேயர்களே, ஆகாமியம் சங்கீத வினை என்றால் பிராரத்துவம் என்று சொன்னால் ஆகாமியம் இந்த பிறவியில செய்யப்படும் புண்ணிய பாவங்களை குறிக்கும். இனி வரும் பிறவிகளை நுகர்வதற்கு செய்வதற்குரிய அந்த சஞ்சின வினையோடு சேர்க்கப்படும் என்பது நூல் துணிவு. இது எழுதி வைக்கப்பட்ட மரபு, எங்களுடைய நூல்களினுடைய கணிப்பு. ஆகவே பிராரத்துவம், சஞ்சிதம், ஆகான்மியம் என்றெல்லாம் வகுக்கப்பட்டது. எமது நாமல் செய்து கொள்ளுற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் பிறவி அனுபவிப்பு. அடுத்தது நாங்கள் வாழ்க்கை பிறப்பில் பார்ப்போம். மிக பிரதானமானது நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறோம். நாங்கள் கற்க வேண்டும். கற்க கசரட கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. படித்த வழியில நிற்க வேணும் அப்பா, கற்ற மாதிரி நிற்க வேணும். அது இல்லாமல் போகிறது. காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று பாரதி பேசுவார். மாணவர்கள் காலையில படிப்பது மிகவும் பயன் தரும். இந்த படிப்பை எளிதாக்க தருவது காலை நேரமாகும். ஆகவே இந்த மனப்பாடம் முதலியவற்றை செய்வதற்குரிய அந்த நேரம் காலை நேரம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அடுத்த பரப்புகளிலே வாழ்வாங்கு வாழலாம் என்ற சிந்தனையை
நாங்கள் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இவ்வளவு நேரமும் தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட உங்களை வணங்கி வாழ்த்தி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.